ஆமென். வந்தாங்க 3 பேர். நன்மை செய்வார்கள் பார்த்தால் ஆரம்பித்ததிலிருந்து வாயை மூடவே இல்லை. சிலருக்கு ஆரம்பிக்க தெரியாது, சிலருக்கு முடிக்க தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆரம்பித்ததிலிருந்து யோபை குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். 42:8 48:2 அந்த ஆள் நீங்க தான் சொல்றீங்களா? இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 48:2-8 ஆண்டவர் இறங்கி, ஆண்டவருக்கே பொறுக்க முடியல. இந்த நாட்கள் வந்ததிலிருந்து அவன் பொறுமையா இருக்கிறான். அவனை எப்படியாவது முறுமுறுக்க வைக்கணும், எப்படியாவது தேவனை தூஷிக்க வைக்கணும். மனைவி ட்ரை பண்ணா முடியல, போயிட்டா. இந்த 3 பேரும் போறாப்புல இல்லை. அவன் முறுமுறுக்கு வரைக்கும் இருந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஆத்திரம் வந்தது, இறங்கி வந்தார். வந்தபோது யோபின் முகத்தை பார்த்து விட்டார். அல்லேலூயா. அவர்களை அடிப்பதற்காக வந்தார். அவர்களை தண்டி இடரலா இருக்கிறீர்களே என்று அடிப்பதற்காக வந்தவர் யோபின் முகத்தை பார்த்துட்டார். யோபின் முகத்தை பார்த்தவுடனே யோபு தன் சிநேகிதருக்காக, ஆண்டவரே நீங்க வர்றது எனக்கு புரிந்து விட்டது, தயவு செய்து என்னை போல அவர்கள் உண்மை அனுபவிக்கவில்லை, அவள் தெரியாமல் பேசிவிட்டார்கள், தயவாக இறங்கும் என்று சொன்னபோது யோபுக்காக அவர்களை தப்ப விட்டார். அவர்களை தப்ப விட்டார். அல்லேலூயா, ஆமென். அடுத்த 2 வசனங்களை பார்க்கிறோம். இப்படி அவனை குறித்து பேசின எல்லாரும் அவன் பட்ட உபத்திரவத்தின் நிமித்தம் அவனை விசாரிக்க வந்து ஆளுக்கு ஒரு தங்க காசு கொடுத்து விட்டு போக கர்த்தர் மாற்றி அமைத்தார். அல்லேலூயா. கரத்தை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். அவருடைய பிள்ளையின் நிமித்தம், அவருடைய பிள்ளையின் நிமித்தம் பிறருக்கு வரும் தண்டனையிலிருந்து தப்புவிக்க கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நாம் கைகட்டி இருந்தால் நடக்காது, அதற்கு தகுதி உள்ளவர்களா இருந்தால் கர்த்தர் நம் நிமித்தம் அதை செய்வார். ஆமென். லூக்கா 13:8-9 அந்த மரத்தை வெட்டி போடு என்று சொன்னார். இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொன்னார். அப்பொழுது அங்கு வேலை செய்கிற தோட்டக்காரன், காவல்காரன் சொல்கிறான், நான் 1 வருஷம் பார்க்கிறேன், அந்த ஒரு தோட்டக்காரனுக்காக மரம் தண்டனையிலிருந்து தப்பினது. அல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் உங்கள் நிமித்தம் தண்டிக்கப்பட வேண்டிய நபர் தண்டனைக்கு தப்ப கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தர் கிருபை இல்லாத வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். ஆனால் கர்த்தர் உங்கள் நிமித்தம் ஆயுசு பெருக பண்ண வல்லமையுள்ள கர்த்தராக இருக்கிறார். எங்கள் நிமித்தம் நீர் செய்த கிருபைகள்.